வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் பேஸ் பண்ணி கேட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து கவர் பண்ணோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ராமன் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன்ஸ் வந்து ரிஃப்ளாக்ஷன், இன்கொஹிரண்ட் ஸ்கேட்டரிங், கொஹிரண்ட் ஸ்கேட்டரிங், ரிஃப்ராக்ஷன் ரெண்டுமே இருக்குது. கொஹிரண்ட் இன்கொஹிரண்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ராமன் விளைவு வந்து எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது வந்து ஒத்த ஒளி சிதறல் ரொம்ப முக்கியம். ஒத்த ஒளி சிதறல். செகண்ட் கொஸ்டின் வந்து எப்சம் சால்ட் விச் இஸ் யூஸ்ட் அஸ் லக்ஸட்டிவ் அப்படின்னா மலம் இலக்கியாக பயன்படக்கூடியது. இந்த எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க மெடிசனில், பட் வித்தவுட் டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வர்றதுனால உங்களுக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ எப்சம் சால்ட் வந்துச்சுன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அது வந்து மெடிசன் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. பெயினை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. பெயின் ரிலீவராக யூஸ் பண்ணுறாங்க எப்சம் சால்ட். ஸோ தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பிராஸோட அதாவது காம்போசிஷன், உலோகத்தில் வந்து எந்தெந்த சதவீதம் வந்து எவ்வளோ போட்டு வந்து உலோகம் தயாரிக்கிறாங்க அப்படின்ற கலவை கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய இருக்குது. காப்பர், டின், அலுமினியம் அந்த மாதிரி நிறைய வந்து போடுறாங்க. பட் பேசிக்காக வந்து பிராஸ் தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா காப்பர் வந்து 60%, ஜிங்க் வந்து 40% நம்மளுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஃபோட்டோட்ரோஃபிசம்? ஃபோட்டோட்ரோஃபிசம் தெரியும் நமக்கு. ஃபோட்டோனாவே லைட்டு தான். ஸோ வந்து பிளான்ட்டில் வந்து ஒரு மினரல்ஸோ வாட்டரோ ஆக்சிஜனோ நிறையா வந்து பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் தேவைப்படுற எல்லாமே வந்து பிளான்ட் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்னா லைட் டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் டுவர்ட்ஸ் லைட், செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சில சான்ச்சுரிஸ் பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்டில் அது இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கொடுத்துருக்காங்க, 5 சான்ச்சுரிஸ், அதில் 5 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரத்தம்போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மனாஸ் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து கேட்டிருக்கிறது தான். ஸோ அது வந்து அஸ்ஸாமில் இருக்குது. இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா MANAS. ஸோ அஸ்ஸாமுக்கு வந்து ASSAM அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா அஸ்ஸாம் ஸ்பெல்லிங்கில் இருக்கும், மனாஸ் ஸ்பெல்லிங்கில் இருக்கிறதும் வந்து சிமிலராக இருக்கிறதுனால மனாஸ்னா அஸ்ஸாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். நாகார்ஜுனா சாகர் எங்கே இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நாகார்ஜுனாவினா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆந்திராவில் தான் நாகார்ஜுனா இருக்காங்க இல்லையா. ஸோ ஆந்திராவில் தான் வந்து நாகார்ஜுனா சாகர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பலமாலானா ஜார்க்கண்டில் இருக்குது. ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப தெரியல, என்னால் மறந்து போகுது. நான் மட்டும் ஷார்ட்கட்ஸ் வைங்க, எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே படிக்கிறதா வந்து லாங் டைம் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் தேவையில்லை. பலாமலா வந்து ஜார்க்கண்ட் 2-3 டைம் பாருங்கள், அதே அப்படியே மக்கப் ஆகிடும் உங்களுக்கு. பலாமலா வந்து ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட்டு இந்திராவதி வந்து எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. இந்திராவதி சத்தீஸ்கர். இன்னொரு டைம் பாருங்கள். ரத்தம்போர் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ராஜஸ்தான். மன்னாஸ்னா அசாமோட ஸ்பெல்லிங் அப்படியே இருக்குது. நாகார்ஜுனா ஆந்திரா. ஸோ பலமல்லா இந்திராவதி மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. பலமல்லானா ஜார்க்கண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திராவதினா சத்தீஸ்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா மேட்ச் ஒரு ட்ரைபல் பீப்புளோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த பீப்புள் வந்து எந்தெந்த ரீஜனில் இருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மாசாய் பீப்புள் எங்கே இருக்காங்கன்னா கென்யாவில் இருக்காங்க. கென்யா. சாமி பீப்புள்ஸ் எங்கே இருக்காங்கன்னா சைபீரியாவில் இருக்காங்க. சைபீரியா. மாசாய்னா கென்யா, சாமினா சைபீரியா. இது சாமிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். எப்படின்னா சாமி எஸ்ல ஆரம்பிக்குது,
லாஸ்ட் லெட்டர் வந்து அதே மாதிரி அதோட ரீஜியன் பார்த்தீங்கன்னா சைபீரியா. ஸோ SI, ஸோ சைபீரியா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலிங்கா. கலிங்கா எங்கே இருக்குன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. கலிங்கா வார் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ கலிங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. புஷ்மேன் வந்து அங்கோலோவில் இருக்குது. இன்னொரு டைம் பாருங்க, மாசாய்னா கென்யா, மாசாய் எம்மை வந்து கே மாதிரி கூட போடலாம் இல்லையா. ஸோ மாசாய் கென்யா. சாமி வந்து சைபீரியா. கலிங்கா வந்து ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது, நேராக இருக்குது. புஷ்மேன் வந்து அங்கோலோவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தமிழில் பாருங்கள், தமிழில் வேணும்ன்றாங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்போல்ட் ஓஷன் கரண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது கரண்ட் அஃபேர்ஸில். ஏன்னா இப்போ வந்து ஃப்ளட்டோ இல்லை வந்து நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்சஸ் ஏதாச்சும் நடக்கும்போது இதை வந்து இந்த நீரோட்டம் பற்றி அதிகமாக நம்மளுக்கு வந்து நியூஸில் வரும். ஸோ அது வந்து நம்ம பேசிக், இது நமக்கு கொடுத்துருக்க கொஷின் இது பேசிக் கொஷின். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக வரனால நீங்கள் பார்க்காதவங்களுக்கு புதுசாக இருக்கும். நியூஸில் கேட்குறவங்களுக்கு வந்து ஃபாரின் நியூஸ் எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா வந்து எல்லாம் சொல்லுவாங்க. UPSC எக்ஸாமில் இந்த கொஷின் வந்து ஒரு பேஸ் கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்போல்ட் ஓஷன் கரண்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் நோன் as எவ்வாறாக அறியப்படுகிறது அப்படின்னா பெருநீரோட்டம், பெரு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்போல்ட்னா பெரும் கரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சீ ஸ்மோக் இஸ் காமன் இன் ஆர்டிக் ரீஜன். ஆர்டிக் ரீஜனில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடற்புகை. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற புகையெல்லாம் வேறு. ஆர்டிக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சீதனை இருக்குது, ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்குது. ஸோ ஆர்டிக் ரீஜனில் நீங்கள் பார்க்குறது என்னவா இருக்கும்னா சீ ஸ்மோக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் வெரி ரிப்பீட்டட் கொஷின். ஹூ ஸ்டார்டட் ஹோம் ரூல் மூமெண்ட் இன் இந்தியா? இந்தியாவில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா 𝗍𝗵 பெசன்ட்டை தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஃபாரினராக இருந்தாலும் இந்தியாவில் வந்து ஆரம்பித்தது ஹோம் ரூல் மூமெண்ட் ஆரம்பித்தது யாருன்னா 𝗍𝗵 பெசன்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் புக் வாஸ் பிரிண்டட். முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யாருன்னா 𝗓𝗔 அப்படின்றவங்க தான். இவங்க வந்து 𝗓𝗔. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது 2-3 டைம் படிச்சோங்கன்னா மெமரைஸ் ஆகிடும். தமிழில் வந்து 𝗓𝗔 அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வந்து 𝗓𝗔. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழில் அடிக்கடி கேட்பாங்க. அதாவது முதலாம் மகேந்திரவர்மனை ஜெயின மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா அப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் யாரு? சீஃப் டைம் பேட்ரோனைஸ்டு கபிலர் அப்படின்னா பாரி. கபிலரை ஆதரித்தவர் பாரி. புரிஞ்சுங்களா? கபிலரை ஆதரித்தவர் பாரி. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா த போர்ச்சுகீஸ் sailor who reached Calicut in 1498 AD. அதாவது 1498 வந்து கேலிக்கட்டை அடைஞ்ச ஒரு போர்ச்சுகீஸ் மன்னர் யாருக்குன்னா வாஸ்கோ ட காமா. இவங்க தானே ரூட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் sailor இவங்க வாஸ்கோ ட காமா. Next, on behalf of Justice Party, who went and formed the ministry in 1923 election, 𝗬𝗏𝗎. ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் உங்களுக்கு வந்து திராவிட கழகமாக மாற்றம் அடைந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ 1923 எலெக்ஷனில் வந்து யார் வந்து எலெக்ஷனில் வந்து வின் பண்ணி ஒரு ஆட்சி அமைத்தாங்க அப்படின்னா 𝗬𝗏𝗎. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் வந்து ரூலிங்கில் இருந்திருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி இவங்க மினிஸ்ட்ரியில் தான் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. நிறைய சீர்திருத்தங்கள்லாம் நிறைய கொண்டு வந்து மக்களோட முன்னேற்றத்துக்கு வந்து அதிகமாக வந்து வழிவகை செய்தது யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருக்கிறவங்க தான். ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம். இயர் பேஸ் பண்ணி யார் வந்து அந்த சமயத்தில் ஆட்சியில் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. ஸோ 1923னா 𝗬𝗏𝗎, TN 𝗬𝗏𝗎ன்னு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் கொஷின், இன்னைக்கோட லாஸ்ட் கொஷின் என்னன்னா, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெட்? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா உங்களுக்கு காமனாக வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சென்னையில் 3rd மீட்டிங் எப்போ நடந்துச்சு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளான கொஷின் என்னன்னா, ஃபஸ்ட்டு INC மீட்டிங் எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே நடந்துச்சுன்னா பாம்பேல தான் நடந்துச்சு.
ஸோ ஃபஸ்ட்டு ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னா பாம்பேல நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வர கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் சீரியஸில் பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு 15 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்ன ஒரு டைம் பாருங்கள், கொஷின்ஸ் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியாத கொஷின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சீரியஸில் இன்னும் நெக்ஸ்ட்டு 15 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து நான் கண்டினியூஸாக உங்களுக்கு கண்டினியூஸாக நான் இந்த சீரியஸில் கவர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Thank you. Bye.